இந்த நான் ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த கூகுள் ரிவ்யூ பண்ணுறது. இந்த என்ன பண்ணுவாங்க, ரெசார்ட்டு இல்லை ஹோட்டலு இந்த மாதிரி வந்து லிங்க் நமக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு நம்ம 5 ஸ்டார் ரேட்டிங்கு ப்ளஸ்ஸு ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவாக போட்டு எழுதிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம டெலகிராமில் வந்து அனுப்பிச்சி விட்டோம்னா அந்த அது என்ன ரிவ்யூவுக்கு வந்துட்டு 100 ரூபா 50 ரூபா 200 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் நான் ரிவ்யூ நான் போட்டு அனுப்புகிறேன். 200 ரூபா அனுப்பிச்சாங்க. அடுத்த ரிவ்யூ போட்டு அனுப்புகிறேன், 100 ரூபா வந்துச்சு. 3வது நான் ட்ரை பண்ண பார்த்து அங்கேருந்து மெசேஜ் வந்துச்சு, இன்றைக்கி ஒன்று டாஸ்க்கு முடிஞ்சிச்சு, அதனால் டுமாரோ சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. மறுநாள் நான் போய் உள்ளே போய் பார்க்குறேன், வெல்கம் போனஸ்ன்னு சொல்லிவிட்டு 100 ரூபா அனுப்பிச்சாங்க. ஆக மொத்தம் 400 ரூபா. நல்லா ஞாபகம், 400 ரூபா. ஒரு பேட்ச் ஃபஸ்ட்டு உள்ளே வருது டாஸ்க்குன்னு சொல்லிட்டு 6 டாஸ்க்கு சேர்ந்தது ஒரு பேட்ச் மாதிரி. 15 நிமிஷத்துக்கு ஒரு டாஸ்க் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு டாஸ்க்கும் பண்ணும்போது நல்லா பார்த்துங்க, 200 100 அப்படின்னு கொடுத்தவன் இப்போ ஒரு டாஸ்க்குக்கு 40 ரூபா கொடுத்துட்டு வரான். நான் 5 டாஸ்க்கு வரைக்கும் பண்ணும்போது நான் கேட்குறேன், ஏன் 40 ரூபான்னா, இந்த பேட்ச் அப்படி தான், அடுத்த பேட்ச் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, 5 டாஸ்க் முடிஞ்சிச்சு. அந்த ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே 6வதாக நமக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறான். அந்த டாஸ்க்கே என்ன அப்படின்னா, ரிவ்யூ பண்ணுற டாஸ்கில் அவன் கேட்கக்கூடிய பணத்தை நம்ம கொடுக்கணும். அதாவது 1000 ரூபா அவன் கேட்குறான் வெரிஃபைக்குன்னு சொல்லிட்டு. வெரிஃபை முடிஞ்ச உடனே ஏற்கனவே நீங்கள் பண்ண அந்த 5 டாஸ்க்குக்கு உண்டான அமௌண்ட்டு 200 ரூபா இருக்குது இல்லையா, ஒரு டாஸ்க்குக்கு 40 ரூபா, நாங்கள் 20, 200 ரூபா ப்ளஸ் இந்த 1000 சேர்த்து 1200 ரூபா அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டா, இது எங்கேயாவது வையா போகிறோம், போய் மூத்தத்தை வாங்கி கூட பரதேசி, பஞ்சப் பரதேசி நாயை, காட்டுவாசி கம்யூனிட்டி நாயை தூக்க மாட்டிட்டு தொங்குடா, குடும்பத்தோடு போய் தொங்கு, இல்லை குடும்பத்தோடு போய் பிச்சை எடுத்து தின்னு, புரியுதா? எவனாவது ஏமாந்தான் இருப்பான், மிளகா அரைச்சிட்டு போயெல்லாம் நீ பார்க்குற. ஏண்டா போகிறம்போக்கு, எனக்கு வாயில் அசிங்கமாக வருது, இந்த இதில் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். அவ்வளோதான் அவனுக்கு. யாரும் இந்த மாதிரி இதில் போய் மாட்டிக்காதீங்க. கொடுக்குறானா வர்ற வரைக்கும் வந்தது லாபம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்துகிட்டே இருங்க. பணம் கேட்டான்னா அப்படியே எல்லாத்தையும் டக்குன்னு பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. மயிராச்சு.